பரிசுத்த நகரமாகிய பரலோகத்தில் வீற்றிருக்கும் எங்கள் பரமபிதாவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் 43ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் கொண்டு போவதாக. தாவீது தன் மகனாகிய அப்சலோமின் நிமித்தம் எருசலேமை விட்டு ஓடி வந்திருந்த சமயத்தில் இந்த சங்கீதத்தை பாடியுள்ளார். அப்சலோம் தன் சதித்திட்டத்தை நிறைவேற்றி எப்ரோனிலே ராஜாவானான். தன் மகனை கொல்லவும் எதிர்த்து உடனடியாக போரிடவும் தாவீது விரும்பவில்லை. ஆகவே தாவீது எருசலேமை விட்டு வெளியேறி இந்த சமயத்தில் தாவீது வெளியேறினார். இந்த சமயத்தில் தான் தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஆனாலும் எருசலேம் ஆகிய பரிசுத்த பர்வதத்திற்கும் அங்கிருக்கும் வாசஸ்தலத்துக்கும் தான் திரும்பி வர விரும்பினதால் கர்த்தரை நோக்கி இவைகளை கேட்கிறார். எருசலேம் தாவீது கட்டின தாவீதின் நகரம். அந்த நகரத்தில் கர்த்தருடைய ஒளியாகிய வெளிச்சத்தையும் வீசும்படி கேட்டுக்கொள்கிறார். மேலும் கர்த்தருடைய சத்தியத்தை அனுப்பி அந்நகரத்தை சுத்திகரித்து அந்தகாரத்தினின்று நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, தாவீது அந்த பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலத்தும் போக விரும்பினால் கர்த்தரை நோக்கி தாவீது இந்த வசனத்தை கூறியிருக்கிறார். அதாவது, தேவனில் தாவீதை தள்ளிவிட்டதையும் அப்சலோமினால் ஒடுக்கப்பட்டதையும் நினைத்து துக்கத்தோடு திரிந்தார். பரிசுத்த பர்வதத்திற்கும், அதாவது எருசலேமுக்கும் அங்குள்ள வாசஸ்தலத்திற்கும் தான் செல்ல ஆவலாக இருப்பதாக கூறுகிறார். அந்த ஸ்தலத்தை சுத்திகரித்ததோடு மட்டுமல்ல, அவருக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி தன்னை, அதாவது தாவீதை வழிநடத்தி கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலத்துக்கும் கொண்டு போகும் என்று கேட்கிறார். எருசலேமை கட்டின பின்பு அதில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர் அணிய வேண்டிய சணலூர் ஏபோத்தை அணிந்து கொண்டு உடன் பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்திருந்தார். தான் திரும்ப எருசலேமுக்கு வருவதை நம்பி கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியை தன் நாட்டிற்கும் தன்னுடைய 10 மறுமனையாட்டிகளை தன் வீட்டுக்கும் காவலாக விட்டு சென்றார். எருசலேமை விட்டு போகும்போது அவர்களை விட்டு சென்றார். கர்த்தருடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பி தாவீதை வழிநடத்தி பரிசுத்த பர்வதத்திற்கும் வாசஸ்தலுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்றும் கூறுகிறார். ஜெபம். தாவீது எப்படி எருசலேமின் மீது நாட்டமுடையவராக இருந்தாரோ சுவாமி, அதே போல் நாங்கள் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரமாகிய பரலோகத்தில் வந்து சேர ஆவலாயிருக்கிறோம். அப்பா, நீர் எங்கள் கிரியைக்கு தக்க பலனை எங்களுக்கு தருவீர். ஆகையால் நாங்கள் இவ்வுலகத்தில் வாழும் பொழுதும் உமக்கு பிரியமாய், மாசற்றவர்களாய், கரைத்திரை அற்றவர்களாய், பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு நீர் உதவி புரிய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பரம தகப்பனே. ஆமேன்.